தேவமாதா ஜாண்டியாகோவிற்கு காட்சியளித்த பின் அவரை நோக்கி, மகனே, நீ ஆயரை சந்தித்து எனக்காக ஓர் தேவாலயம் எழுப்பச் சொல். இந்த மண்ணுலகில் என்னை நம்பியிருக்கும் பக்தர்களை நான் அன்பு செய்வேன். அவர்களுக்கு நான் தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டுவேன் என்று கூறினார். இதனை கேட்ட ஜாண்டியாகோ உடனே சென்று ஆயரை சந்தித்தார். அவர் ஆயரிடம் நடந்த அனைத்தையும் கூறிய பின் ஆயரோ எந்த பதிலும் சொல்லாமல், நீ சென்று நாளை வா என்றார். மீண்டும் அதே நாள் சூரியன் மறையும் வேளையில் தேவமாதா இரண்டாம் முறையாக தோன்றினார். அப்போது ஜாண்டியாகோ, தாயே, நீங்கள் வேறு யாராவது அனுப்புங்கள் என்று அங்கு நடந்தவற்றை கூறி எடுத்துரைத்தார். அதற்கு அன்னை மரியாள் அவரிடம், நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீயே எமக்கு தூதராக இருக்க வேண்டும். நீ நாளை மீண்டும் சென்று ஆயரை சந்தியும் என்றார். மறுநாள் மீண்டும் ஆயரை சென்று பார்க்கையில் ஆயரோ, நீ சொல்வது உண்மை என்றால் அன்னையிடமிருந்து ஓர் அடையாளம் கொண்டு வா என்றார். அன்று மதியம் மீண்டும் மூன்றாவது முறையாக அன்னை மரியாள் தோன்றினார். நடந்தவற்றை அறிந்த தேவமாதா ஜாண்டியாகோவிடம் அந்த தெப்பேயா மலை உச்சியில் உள்ள மலர்களை அடையாளமாக எடுத்து போக சொன்னார். குளிர்காலத்தில் அந்த ரோஜா மலர்கள் மலர்வதற்கு வாய்ப்பில்லை. மேலும் அந்த கஸ்டினோ இனத்தை சேர்ந்த மலர்கள் அந்த ஊரில் மலரும் மலர்களின் இனமும் இல்லை. அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு ஜாண்டியாகோ ஆயரை சந்தித்த போது அங்கு நடந்த அதிசயத்தை அடுத்த பதிவில் காணலாம்.